எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான கோகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வரும் விமானத்தில் பெரும் அளவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்தனர். அப்போது கொன்யா நாட்டைச் சேர்ந்த 23 வயதான இளம் பெண் சுற்றுலா விசாவில் வந்ததை கண்டுபிடித்தனர். அந்த பெண்ணிடம் அதிகாரிகள் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது உடைமைகளையும் சோதனை செய்தனர். அதில் எதுவும் கிடைக்கவில்லை. அடிக்கடி தனக்கு வயிறு வலிப்பதாக கூறினார். உடனடியாக சுங்கத்துறை அதிகாரிகள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவரது வயிற்றில் மாத்திரைகள் வடிவில் நிறைய இருப்பதை கண்டனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவ உதவிகளுடன் வயிற்றில் இருந்த 90 மாத்திரைகளை வெளியே எடுத்தனர். அதை பிரித்து ஆய்வு செய்த போது விலை உயர்ந்த கொக்கைன் போதை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அதன் மதிப்பும் சுமார் 14.2 கோடி என தெரியவும் வந்தது. இதில் குறிப்பாக 1 கிலோ 424 கிராம் கொக்கைன் பொருள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கொன்யா நாட்டு பெண்ணிடம் தீவிர சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் செய்து வருகின்றனர். மேலும் சென்னை வந்த யாரிடமும் போதைப் பொருளை தர இருந்தனரா, இதன் பின்னணியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் யாராவது இருக்கிறார்களா என பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். திவ்யா.